திருப்பத்தூரில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஆட்சி திமுக ஆட்சிதான். வாக்கு சேகரிப்பின் போது வேட்பாளர் நல்லதம்பி பேசினார். 2026 சட்டமன்ற தேர்தல் வருகின்ற 23ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளராக 3வது முறையாக நல்லதம்பி போட்டியிடுகிறார். இந்நிலையில் திருப்பத்தூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட கல்லாத்தூர், சவுலூர், சோமலாபுரம், பிச்சானூர், காவாப்பட்டறை, அம்பேத்கர்புரம், மாடப்பள்ளி, மணவாளம் உள்ளிட்ட பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வேட்பாளருக்கு கலை நிகழ்ச்சிகளுடன் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மணவாளம் பகுதியில் வேட்பாளர் நல்லதம்பிக்கு மூதாட்டி ஒருவர் நீதான் வருவ, ஸ்டாலின் தான் ஜெயிப்பாரு என்று உற்சாகம் தெரிவித்தனர். வேட்பாளர் பேசுகையில், நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்காக ஆட்சி நடத்தினார். இந்த 5 வருடத்தில் பெண்களுக்கு முக்கியத்துவம், விவசாயம், காலை உணவு, மகளிர் விடியல் பயணம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை எடுத்துரைத்து உதயசூரியன் பின்னர் ஒரு சிறு பெண் குழந்தை எந்த ஒரு சலசலப்புக்கும் திமுக அஞ்சாது, ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என பாடலை பாடி வாக்கு சேகரித்த திருப்பத்தூர் வேட்பாளர் நல்லதம்பி அவர்களுக்கு போற இடமெல்லாம் உற்சாக வரவேற்பளித்த பொதுமக்கள், கழக நிர்வாகிகள், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பாக வரவேற்பளித்தனர். திருப்பத்தூர் மாவட்ட தவசி நியூஸ் மாவட்ட செய்தியாளர் கேப்டன் சி. ரமேஷ். வாக்களிக்கிறோம் என்று சொல்லி அருமை தாய்மார்களே, வாக்காளர் பெருமக்களே, உங்கள் உயிரினும் மேலான வாக்குகளை, பொன்னான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று கழக முன்னோடிகள் எல்லாம் முன்வந்து பெரியமா ரொம்ப நன்றிமா, உடைய ஆசீர்வாதம். அவர் 50 நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்காக ஆட்சி நடத்தினார். இந்த 5 வருஷத்துல பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிக முக்கியத்துவம். பெண்களுக்கு, விவசாயிகளுக்கு காலை உணவு திட்டம், பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம், 1வதுலேருந்து 5வது படிக்கிற குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம். அவர் முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து. அவர் 2021 முதலமைச்சர் முதலமைச்சர் பொறுப்பேற்றுட்டு அவர் முதல் கையெழுத்து போட்டார். என்ன கையெழுத்து போட்டார்? பெண்கள் இலவசமாக பஸ்ஸில் போகலான்னு சொல்லி போட்டார். வேற எந்த மாநிலத்திலுமே இலவச பஸ் பயணம் இல்லை. மகளிர் விடியல் பயணம்னு சொன்னார். ஆக இங்கே விடியல் பயணம், இலவச பஸ்ஸில் போனவங்க யார் கை தூக்குங்க. ஆக அன்பு சகோதரிகளை, எல்லாருமே முதலமைச்சர் கொடுத்த திட்டம் உங்களை வந்து சேர்ந்துருக்கு. நம்முடைய தொகுதியினுடைய வேட்பாளர் வாக்குகளும் உதயசூரியனுக்கு அளிக்க வேண்டும் என இந்த நேரத்தில் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு, இந்தியா திருநாட்டில் உள்ள இந்த மோடி அரசாங்கம் அவரோடு இருந்தவர், உங்களோட நெருங்கிய பழகியவர், இதே ஊருக்காக, இதே இடத்தில் சிறு குழந்தை அன்போடு பழகக்கூடியவர்,